ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மை சம்பவம், ஒரு ஹாரர் ஸ்டோரி. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கண்ணை முழிக்கிறாரு. டாக்டரோ உங்களுக்கு கண் பார்வை தெரியுதா, நான் கை நீட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு பார்வை இருக்குது, சைட்ல எல்லாம் உங்களுக்கு பிளர்ராக தெரியுமே, இது அப்படி தானே தெரியுதுன்னு கேட்க, ஆமாம் டாக்டர் எனக்கு எதுவுமே கிளியராக தெரியல, பிளர்ராக தான் தெரியுது, கிட்டக்கண்ணை வந்தால் தான் நல்லா கிளியராக தெரியுதுன்னு சொல்ல, சரி என்னை எப்போ டாக்டர் நார்மல் வார்டுக்கு மாற்றுவீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கணுன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, கண் பார்வை நல்லா கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நார்மல் வார்டுக்கு மாற்றுவோன்னு சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கோ சீக்கிரம் நார்மல் வார்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தவிக்கிறாரு. இதனால் நர்ஸுக்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குறாரு. நர்ஸுமே அதெல்லாம் கிடையாது சார், டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும், உங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் நார்மல் வார்டு மாற்ற மாட்டோம்னு சொல்கிறாங்க. சரி ஹீரோவும் டாக்டர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, செவுத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிருக்கு, அந்த ஃப்ரேமில் இருக்கிறது என்னைக்கு உனக்கு கிளியராக தெரிஞ்சு அந்த ஃப்ரேமில் இருக்குது யாரோட ஃபோட்டோன்னு சொல்கிறியோ அன்னைக்கு நான் உன்னை நார்மல் வார்டுக்கு மாற்றுறேன்னு சொல்கிறாரு. இதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, நர்ஸுக்கிட்ட அந்த ஃப்ரேமில் இருக்கிறது யாரோட ஃபோட்டோன்னு மட்டும் சொல்லுங்களேன்னு கேட்க, சரி நீங்கள் நார்மல் வார்டுக்கு மாறணும்னு சொல்கிறீங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என்ன தான் சார் நீங்கள் சொல்லணும், அதையாவது என்கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னோன்னே இப்போ தாங்க ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே அப்படியே கதையை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மலையாளி, அவர் கூட மொத்தம் ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்து வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ ஒருத்தர் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவர் நம்ம ஹீரோட ரூமில் தங்கியிருக்கவர் தான். இவர் ஏதோ டாய்லெட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு போல். அப்படி சீனை கட் பண்ணால் இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவன் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் காட்டுறாங்க, அவங்க குரூப்பில் தங்கியிருக்கிறதுலே நல்ல சம்பளத்தில் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரே ஆள்னா அவர் தான். மீதி எல்லாரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே எந்த வேலையும் கிடையாது, எல்லாம் ஜாபு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாடகை எல்லாருமே ஷேர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் மட்டும் தனி ரூம் எடுத்துக்கிட்டனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாடகை கொடுப்பாரு. நைட்டு எல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு படுத்ததில் விடிஞ்சு பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்கு. ஒருத்தர் மட்டும் இந்த கருப்பாக உயரமாக இருக்கார் பார்த்தீங்களா, ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, செக்குடு ஷர்ட், அவர் மட்டும் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் வேலையும் இனிமேல் ஷேர் பண்ணி தான் பார்க்கணும், ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பிரித்து கொடுக்குறாரு. ரெண்டு பேர் பாத்திரம் வளர்க்கணும், 2 பேர் கடைக்கு போய் ஜாமான் வாங்குற வேலை, 2 பேர் கூட்டுற வேலை, 2 பேர் துடைக்கிற வேலைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இந்த வேலைன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாரு. அப்படியே ஈவினிங் ஆகுது, எல்லாருமே மாடியில் வாலிபால் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கோ அந்த கேம் சுத்தரா பிடிக்காதா இல்லை வராதான்னு தெரில. அவர் தனியாக உட்காந்துருக்காரு. இந்த கேம் விளாட்றவங்களையும் நம்ம வேறு கேம் விளாட்லாமே, வாங்கன்னு கூப்பிட எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஏண்டா உனக்கு விளாட தெரியாதுன்ட்டு எங்களையும் உன் கூட சேர்த்து கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இதனால ஹீரோக்கு போர் அடிக்குதா, எவ்வளோ நேரம் தான் இவங்க விளாண்டுட்டு இருக்கதே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டில் இதே மாதிரி தான் 4-5 பேச்சுலர்ஸ் தங்கியிருப்பாங்க. அங்கே ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க போல். சரி அங்கே போய் பேசிட்டு இருந்துட்டாது வரலான்னு பார்த்தா அந்த ரூம்ல இருக்கவங்க ஓஜா போர்டை வச்சு ஏதோ கேம் விளாண்டுட்டு இருக்காங்க, ஆவியை கூப்பிட போறோம்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவருக்கு இந்த கேம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் எப்போதும் போல விடிஞ்சிருது. ஹீரோ காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் இவங்க ஒரு வாலிபால்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட தங்கியிருக்க எல்லாரும் அந்த பாலை எடுத்துகிட்டு ஊசியை வச்சு குத்தி பஞ்சராக்கி அது தூக்கியும் போட்டுடுறாரு. போட்டுட்டு வீட்டில் எல்லாரும் சாயங்கால நேரத்தில் பால் விளாட்லாமேன்னு தேன்னா பால் கிடச்சிருக்காது. ஸோ ஹீரோக்கு தான் வாலிபால் விளாட்றது பிடிக்காது இல்லையா, ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க கேமுங்கிற பேரில். ஹீரோவும் அட போங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டுக்காமல் போயிடுறாரு. அடுத்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்காக ஹீரோ தான் கடைக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் எல்லா ஜாமானும் மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தவர். அன்னைக்கு தீபாவளி போல் எல்லாம் தீபாவளிக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரூம்மேட்ஸ் எல்லாம் வெடியெல்லாம் வாங்கி வச்சு வெடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மட்டும் அந்த ஓஜா போர்டு விளாண்டுறதை பார்த்ததுலேருந்து நம்மளும் அது விளாடணுன்னு ஒரு ஆர்வம். அதை பற்றி யூடியூப்லலாம் பார்க்குறாரு, அந்த போர்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இவரும் ஒரு அட்டை போட்டியை எடுத்து அதில் ஓஜா போர்டு மாதிரி வரைஞ்சி நடுப்புற மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சு இந்த பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு வாடா நம்ம விளாட்லான்னு சொல்லிட்டு அதில் கிளாஸை கவுத்து போட்டால் அந்த அட்டை போட்டி ஈவனாகவே இல்லை போல், கிளாஸை நவுத்துனா நவரக்கூட மாட்டுது. அதனால இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வழக்கம் போல் வாலிபால் விளையாடே போயிடுறாங்க. வெடியெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு இவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கிளாஸ் நவரவே மாட்டுது. அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது, அங்கே இருக்க கேரம் போர்டு பார்க்குறாரு. அந்த கேரம் போர்டை எடுத்துகிட்டு கிளாஸை வச்சு நகர்த்தி பார்த்தா சருன்னு கிளாஸ் நல்லா நகருது. அப்போ இதையே நம்ம ஓஜா போர்டாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் எல்லாரும் தீபாவளினால செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, வெடிக்கம்பம் கொளுத்திக்கிட்டு. ஆனா இவருக்கு இந்த ஓஜா போர்டு விளாண்டே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் போல. அதனால கேரம் போர்டை லைட்டா சீவிட்டு அதுல ஓஜா போர்டில் இருக்க மாதிரியே லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காரு.
அடுத்து கேரம் போர்டு ஓஜா போர்டு மாதிரி ரெடியும் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஈவினிங் எல்லாரையும் வாங்கப்பா விளாட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. எல்லாம் வாலிபால் விளையாட தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இது என்ன போர்டுன்னு கேட்க, ஓஜா போர்டு, பேய், ஆத்மா வர வச்சு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு சொல்ல, அவருக்கு சாமி பக்தி நிறைய அதிகம் போல், இதெல்லாம் கெட்ட விஷயம், இதெல்லாம் பண்ணக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் காண்டாயிருது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறதுக்காகவே எல்லாருமே விளையாட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட உட்காந்துடுறாங்க. அப்புறம் இந்த ஓஜா போர்டு கேம் எல்லாம் விளாட்னோம்னா வீட்டில் எந்த சாமியும் இருக்கக்கூடாது போல் எல்லா சாமியும் எடுத்துகிட்டு வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தனி ரூமில் இருப்பார் இல்லையா, அவர் ரூமில் வச்சு பூட்டிடுறாங்க. அவருமே அந்த ரூம்குள்ளே இருந்துக்கிறாரு, எனக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் மெழுகு பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களும் கேம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆத்மாவே வா ஆத்மாவே வான்னு கூப்பிட அந்த கிளாஸ் லைட்டாக நகருது. சுற்றி இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அந்த கிளாஸை நவுத்துறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். சரி ஆத்மாவே உன் பேர் என்னன்னு கேட்க, அடுத்து இவராகவே ஒரு பேரை வந்து ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மோனிகான்னு இவரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி லெட்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நவுத்துறாரு. ஹீரோ நகர்த்துறாருன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பனியன் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, சுருட்ட முடியா, அவருக்கும் தெரியுது. அவருமே ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு இவர் லெட்டர்ஸை நவுத்துறாரு. ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே உண்மையான ஆத்மா தான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்மாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனிகான்னு காட்டுது. மோனிகா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கேள்வி கேட்போமான்னு கேட்க, அந்த இன்னொருத்தர வேணாப்பா இன்னைக்கு இதோட விட்டுடலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேமை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆத்மாவே போன்னு சொல்லிட்டு கேமையும் நல்லபடியாக முடிச்சிடுறாங்க இன்னைக்கு நைட்டு. ஸோ ஹீரோ இப்போ விளாண்டார் இல்லையா, ஆத்மாவும் வந்துருச்சு, மோனிகாங்கிற பேரையும் அந்த ஆத்மா சொன்னுச்சுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் நாங்கள் இதெல்லாம் விளாண்டோமே, ஆத்மாவும் வந்துச்சு, அதோட பேர் மோனிகாவான்னு சொல்ல அந்த ரூமில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம். நாங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக படித்து எத்தனை வருஷமாக நாங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு ஆத்மாவும் வரல, நீங்கள் எங்கள்கிட்டேருந்து கற்றுட்டு போய் ஒரு நாள் ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு ஆத்மா வந்துருச்சாடான்னு சொல்லிட்டு இவரும் சந்தேகமாக பார்க்குறாரு. இருந்தாலும் எனக்கு இந்த சந்தேகத்தை போக்கிக்கணும்னா நாளைக்கு நீங்கள் விளையாடும் போது நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, நீயும் வா, உன் கூட வேணா யாரையாவது அழைச்சிட்டு வந்து செக் பண்ணிக்கோ, நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பாரு அந்த ஆத்மா கரெக்டாக பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாஸ்க் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க 2 பேருமே வராங்க. இவங்க கேம் விளாட்றப்ப ஆத்மாவே வான்னாலும் வந்துடுது. இன்றைக்குமே அந்த மோனிகா தான் வந்திருக்கு போல். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்க சொன்னதுக்கு, நான் ஒரு டாகி வளர்த்தேன், அந்த டாகி இறந்து போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு, அதை நான் ஒரு சீக்ரெட் பேர் வச்சு கூப்பிடுவேன், அந்த நேம் வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த நேம் என்னன்னு கேட்க, இத்தனை தடவை ஹீரோ தான் நவுத்திட்டு இருந்தார். ஹீரோ அப்புறம் சுருட்ட முடிக்காரரு, அவங்க 2 பேரும் தான் ஏமாற்றி எல்லாரையும் விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த கிளாஸை நவுத்தி. இப்போ பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே நகர்ந்து ஒரு பேரை சொல்லுது. அந்த பேர் மைக்குன்னு சொன்னோன்னா அப்படியே கேள்வி கேட்டவர் அரண்டு போயிடுறாரு. இந்த பேர் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது, எப்படி இது கரெக்டாக சொல்லுதுன்னு பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக செத்து 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு கிளாஸ் நகர்ந்து 6ங்கிற நம்பரில் நிற்கிது. ஆமாம் 6 வருஷம் ஆயிடுச்சு, இது ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த கேமை விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பயந்துக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் அவர் ரூமுக்கே ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பரவ எல்லாரும் ஜோசியம் பார்க்க வர மாதிரி அவங்களுக்கு தேவையான கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வீட்டில் வாசலில் நிற்கிறாங்க டோக்கனை வாங்கிக்கிட்டு. பத்தாததுக்கு இவங்க ரூமில் வந்து எக்கச்சக்கமான எலி இருக்குன்னு சொல்லிட்டு எலிக்கு மருந்து வச்சு ஒவ்வொரு எலியாக கொண்டு பக்கத்தில் இருக்க ஒரு காலி இடத்துல புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு பெரியவர் வந்து என் பையன் எங்கேயோ வேலைக்குன்னு போனாப்பா, இன்னும் வரவே இல்லை, உயிரோடு இருக்கானா இல்லையான்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கேன். அந்த கேள்வியே இந்த பேய் காதில் வாங்கியிருக்கும் போல் அதுக்கு நோங்கிற ஒரு ஆன்சரை சொல்லுது. அப்போனா அந்த பையன் உயிரோட இல்லைங்கிற மாதிரி அந்த ஆத்மா சொல்லுது. நாளுக்கு நாள் இவங்க வீட்டு வாசல் முன்னாடி கூட்டம் லைன் கட்டி நிற்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போவார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வந்தால் கூட அவரை கூட உள்ளே விடாமல் லைனில் நின்னுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ண, இனிமேல் யாருங்க வரக்கூடாது, யாருக்கும் எந்த குறியும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுடுறாங்க. இதுக்கிடையில் இப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஃபேன் அந்த ஓஜா போர்டு மேலே விழுந்து அந்த போர்டு உடஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன புது கேரம் போர்டு வாங்கி அதுலேயும் லெட்டர்ஸ் எழுதி இவங்க மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கேமை பற்றிலாம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து நீங்கள் டெய்லியும் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியுமான்னு தெரில, நான் அதான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். டெய்லியும் ஒரே ஆத்மா வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட வீரியம் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த கிளாஸ்லேருந்து கையையும் எடுத்துடக்கூடாது, அப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த பேய் உங்கள் வீட்டிலே தங்கிரும். இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்க வீடு எப்போதுமே கூலிங்காக இருக்கும், அதனால் உங்கள் வீட்லேயே அந்த கூலிங்கை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாக்கான பர்சனல் கேள்வி ஏதாவது கேட்டிங்க, அதோட
பேரை தவிர வேற ஏதாவது கேட்டிங்கன்னா அது கோவமாயிரும், உங்களே பலி கேட்டுருன்னு சொல்ல, "ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா நீ போடா" அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுர்றாங்க ஹீரோ சைடோ. அப்பதாங்க ஒரு பெரிய நபர் வராரு. பெரிய ஆள் போல. அவரு வந்து, "என்னப்பா ஊரு ஃபுல்லா உங்க பேச்சு தான். எத கேட்டாலும் கரெக்ட்டா அந்த பேய் பதில் சொல்லுதாமே. அதான் நானும் வந்தேன். ஏதாவது செக் பண்ணி பார்த்து இது கரெக்ட்டா சொல்லுதான்னு பார்க்கன்னு" சொல்லிட்டு இவரோட வண்டி நம்பர கேட்குறாரு. கரெக்ட்டா வண்டி நம்பர் சொல்லிருது. "சரி நான் வண்டி நம்பர் தான் உங்களுக்கே தெரியுமேப்பா. நான் வேற கேள்வி கேட்குறேன்னு" சொல்லிட்டு, "என் அப்பா பேர் என்னான்னு கேளு" அப்படிங்க. அவங்க அப்பா பேர கேட்டா இந்த பேய் வந்து கேட்ட நபரோட சித்தப்பா பேர சொல்லுது. "இல்ல, இல்ல அது என் சித்தப்பா பேரு, என் அப்பா பேரு வேறன்னு" சொல்ல, அந்த ஆத்மா மறுபடியும் அவன் சித்தப்பா பேர சொல்ல, அவரு கோவப்பட்டு போயிர்றாரு. என்னடா இது இந்த பேய் தப்பு தப்பா சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அவரோட அப்பா சித்தப்பா தான் போல. அடுத்து அவர் புலம்பிக்கிட்டு போனவரும் அவங்களெல்லாம் சாகடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல கரெக்டா அந்த பேய் ஆனந்துங்கிற ஒரு பேர காட்டுது. இவரு சாகடிக்க போறேன்னு சொன்ன நேரத்துல அந்த பேர காட்டுதுன்னா, அப்ப அவன தான் அந்த பேய் கொல்ல போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் கொஞ்ச நேரத்துலேருந்து அவங்க ரூம்லேருந்து இவரு கிளம்பி போயிருப்பாரு. அவர் ரூமுக்கு போலான்னு. உடனே ஹீரோவும் இன்னொருத்தரும் பைக் எடுத்துட்டு போய் பார்த்தா, அவரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஃபோன காணோம்னு சொல்லி ஃபோன தேடிட்டு இருக்காரு. "ஏய் நீ இங்க இருக்கிறது டேஞ்சரு, உடனே வீட்டுக்கு வான்னு" சொல்லி அழைச்சிட்டு வந்து நடந்ததெல்லாம் சொன்னா, "ஏன்டா அந்த பேய் என்னைய தான் சாகடிக்க போறேன்னு என் பேர சொல்லியிருக்கு. நீங்க அந்த பேய் இருக்க இடத்துக்கே என்னைய அழைச்சிட்டு வரீங்களாடான்னு" சொல்லிட்டு இவரு மறுபடியும் "நான் நடந்தே என் ரூமுக்கு போறேன்டான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல நில்லுப்பான்னு" சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற நபர் தான் வண்டியிலேயே கொண்டு போய் விட்டுட்டு போறாரு. ஆக்சுவலி அந்த பேய் சொன்ன மாதிரி ஆனந்துங்கிற நபர் இறந்து போயிருக்காரு. ஆனா இந்த ஆனந்த் கிடையாது. இவங்க ஒரு மளிகை கடையில ஜாமான் வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மளிகை கடைக்காரரோட அப்பா படுத்த படுக்கையா ரொம்ப நாள் கிடப்பாரு. அவரு பேரு தான் ஆனந்த். அவரு தான் நேத்து இறந்து போயிருப்பாரு. ஸோ இந்த கேம் விளையாடுறது ரொம்ப டேஞ்சரு. இது ஏதோ பலியெல்லாம் கேட்கும்னு வேற சொன்னாங்க. இத நிறுத்திடலான்னு கூட பல பேர் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து இல்ல, இல்ல இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம விளையாடுவோம்ன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இன்னைக்கு நானும் விளையாட வரேன்னு சொல்லிட்டு, இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஹீரோக்கு சொல்லிக் குடுத்துருப்பார் இல்லையா? அந்த நபர் வந்து இந்த தடவ நான் விளையாடுறேன். நீங்க நவுத்துறீங்களா? இல்ல இந்த கிளாஸ் தான் தானா நவுருதா? அப்படிங்கிறத நான் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு, இவரும் வந்து யாருன்னு கேட்க, மோனிகாங்கிற மாரி அந்த பேயும் சொல்லுது. சரி இவங்க எல்லாரையும் உனக்கு கொல்லணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னு கேட்க, அதுக்கும் அந்த பேய் எஸ்ன்னு சொல்லுது. எப்படி இவங்கள கொடூரமா கொல்லணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கும் இந்த பேய் எஸ்ஸுங்குது. அதனால என்னடா நீ இந்த மாரி கேள்விலாம் கேட்குறன்னு சொல்லிட்டு விளையாட வந்த நபர போட்டு எல்லாம் அடிச்சு வெளில துரத்தி விடுறாங்க. இதுல எல்லாரும் கைய எடுத்துடுறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற ஒரு பையன் மட்டும் கைய எடுக்காமயே வச்சிருக்கான். எல்லாம் வாங்கடா வாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வெளில போன நேரத்துல அந்த பேய் சருட்டு சருட்டுன்னு கிளாஸை நவுத்திக்கிட்டே இருக்கும். இவனும் ஒரு கையில கிளாஸ் மேல கையை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த பேய் சொன்ன வர லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பான். அதனால அவனால சரியா எழுதியிருக்க முடியாது. லெஃப்ட் ஹேண்ட்ல என்னால் இவ்வளோதான் எழுத முடிஞ்சிச்சு. அது என்ன சொல்ல வந்துச்சுன்னே புரியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த கேமை இனிமேல் விளையாட வேணான்னு சொல்லி முடிவு எடுத்து கேரம் போர்டெலாம் ஓரமாக ஒதுக்கிடுறாங்க. அந்த கேம் விளையாடாதம விட்டதுலேருந்து இவங்க எல்லாருமே ஏதோ இழந்த மாதிரி ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அது விளையாடும்போது ஒரு மாதிரி எனர்ஜியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தவங்க இப்போ அது விளையாடணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆனால் யாரும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் திண்டரில் சாப்பிட்டுட்டு இருக்கவர் யாருமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுடுறாரு. இதுக்கிடையில் ஹீரோ வந்து என் சொந்தக்கார பையன் ஒருத்தவன் உடம்பு சரியாமல் இருக்கான், அவனை கொஞ்ச நாள் வந்து வெளியில் இருந்தால் சரியாயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம், அதனால் கொஞ்ச நாள் நம்ம ரூமில் இருக்கட்டுமே, ஓகேவா உங்களுக்குன்னு கேட்க எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஐடி கம்பெனியில் இருக்கவர் மட்டும் ஆல்ரெடி நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இதில் இன்னொரு ஆள் வேறு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க மற்ற எல்லாருமே பரவாயில்ல அழைச்சிட்டு வா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலான்னு சொல்ல அந்த நபரும் வந்துடுறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் பார்க்கவே வினோதமாக தான் பிஹேவ் பண்ணுறாரு. திடீர்னு குளிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கவர் அப்படியே ஸ்டெக்கான மாதிரி நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் போய் யாராவது பக்கத்தில் தட்டி விட்டாலோ இல்லை கூப்பிட்டாலோ தான் அவர் சுயநினைவுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் சும்மாவே செவுத்தே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு, இவன் என்னடா வினோதமாக பிஹேவ் பண்ணுறான்னு, இவனை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இதை பற்றி ஹீரோ கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ரூமுக்கே ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் என்னென்ன எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கும் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் அவனை வேணா அவங்க அம்மா அப்பாவோடய இருந்துக்கடான்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுறேன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைடா, உனக்கு சொந்தக்காரன்னா அவன் எங்களுக்கும் சொந்தக்காரன் மாதிரி தானே, இனிமேல் நான் அவனை டெய்லி ஃபாலோ பண்ணுறோம், அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை ஏதாவது நல்ல வழி கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம், அவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட சொந்தக்கார நபர் என்ன பண்ணாலும் இவங்களும் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் ஏந்திரிச்சு எங்கேயோ நடக்கிறாரு. சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட இன்னொரு நபரும் வந்துகிட்டு இருக்காரு, ரூம்மேட்டில் தங்கியிருக்கவரும். இவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் அந்த சொந்தக்கார பையன். இவங்களும் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா ஒரு காட்டுக்கு நடுப்புற தண்டவாளத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, வந்துட்டிங்களா, இந்த தண்டவாளம் இருக்கே இதில் தான் முருகேசங்கிற தலை துண்டாகி செத்து போனான்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே ஒரு மரம் இருக்குல்ல,
இருக்குல்ல, அந்த மரத்துல தான் ஒருத்தி தூக்கு போட்டு இறந்து போனா அப்படின்னு சொல்றாரு. இவனும் சரி ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். அவன் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு போலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, அங்க ஒரு வீடு தெரியுதா? அந்த வீடு தான் மோனிகாவோட வீடுன்னோனே ஹீரோக்கும் சரி, ஹீரோட வந்தவருக்கும் சரி பயம் அள்ளு விட்டுருது. கத்திக்கிட்டே விரண்டு ஓடுறாங்க ரூமுக்கு. ஏன்னா மோனிகாவை இந்த சொந்தக்கார்ட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவன் மோனிகாவோட வீடு இதுதான் சொன்னோடனே எப்புட்றா அதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓடி போகிறாங்க. பத்தாயிரத்துக்கு ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு நபரும் இவனுமே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுரா, நீ தயவு செய்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு எப்படியாவது பேசி வர சொல்லி இவனை அழைச்சிட்டு போக சொல்லிடுன்னு சொல்ல, ஹீரோவுமே அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்கார பையனோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவனை நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல, அவங்களுமே வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் நம்ம அந்த விளையாட்டை விளையாடலான்னு கூப்பிடுறாரு. சுற்றி இருக்கவங்கலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேணான்னு தானே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்கோம், டெய்லியும் ஆத்மா வர்றது நல்லது இல்லைடான்னு சொல்ல, ஐயா ஆத்மாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நானும் இந்த சுருட்ட முடிக்காரனும் சேர்ந்து தான் நாங்களே கிளாஸை நவுத்துனோம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க நான் இப்போ அந்த கேமை விளையாண்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அவர் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வர பாதையே அவருக்கு மறந்து போகுது. திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது, ரூட்டும் தெரிய மாட்டேது. அவர் கண்ணாப்புன்னு சுற்றிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து தான் அவருக்கு அடிக்கடி நடக்குது. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ வந்து அது ஆத்மாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அந்த மோனிகாங்கிற பேரையே நானாக தான் யோசித்து சும்மா அவங்கள பயமுடுத்துறதுக்காக வச்சேன், நான் வேணால் மறுபடியும் மோனிகான்னு நகர்த்தி காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டிலாம் கொளுத்தி வச்சுட்டு ஓஜா போர்டு எடுக்கிறாரு. பூஜா போர்டை எடுத்துட்டு ஆத்மாவே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே ஜன்னலில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவங்கெல்லாம் பார்த்து பயந்து போயிடுறாங்க. பத்தாததுக்கு அந்த கிளாஸும் ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஹீரோ நகர்த்தவே இல்லை. ஜன்னல்லாம் படப்படன்னு அடிக்குது. ஜன்னலுக்கு வெளில யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் பயந்து போனவங்க எல்லாம் வறண்டு அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளில போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அவர் வீட்டு வாசல் வந்தது கூட தெரியாமல் அவரும் எங்கேயோ வீட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ வெளில நிற்கிற எல்லாருமே அவரையும் கூட்டிகிட்டு வந்து இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே போவேன்னா ஒரு ஃபாதரை கூப்பிட்டு வந்து மந்திரிச்சோன்னே போகலாம், உள்ள ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாளே ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி சாம்பிராணி போட்டு மந்திரிக்கிறாங்க. அந்த கேரம் போர்டையுமே சாமி முன்னாடி வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டு என்னென்ன ஜெபம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தீர்த்தம்லாம் தெளிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் தான் இவருக்கு அப்படியே ஜுரம் வந்துடும். ஜுரம் ரொம்ப அதிகமானனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இப்போது என்னன்னு தெரில, கண் பார்வையும் மங்களாக தெரியுது. சரி இதெல்லாம் ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்னங்க சொல்லணும்னு நர்ஸு கேட்க, இல்லை நான் ஜுரத்தினால படுத்து கிடக்கும்போது ஒரு பேய் வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா மோனிகாங்கிற பேய், அந்த பேய் நான் வச்சுருந்த மஞ்சள் கலர் பேக்குள்ளே பூந்தது, அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுன்னொடனே நர்ஸுமே பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து நார்மல் வார்டுக்கு மாற்ற ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோவுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த மோனிகாங்கிற பேயை என்னோட மஞ்சள் கலர் பேக்கில் தாண்டா பூந்தது, அந்த பேக்கை எப்படியாவது தூக்கி போட்டுறணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட சொந்தக்காரர் ஒருத்தர் விகாரமாக பிஹேவ் பண்ணார் இல்லையா, அவர் ஹீரோட ரூமுக்கு போய் அந்த மஞ்சள் கலர் பேக்கை எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவர் இந்த பேக்கோட ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறதோட இந்த படம் முடியுது. இது ஒரு உண்மை சம்பவம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ரூமில் தங்கியிருந்தவங்க ஃபோட்டோ, அவங்க விளையாண்ட ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுவாங்க. டைம் இருந்தால் அந்த படத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.